வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் பாதிக்கப்பட்ட மகளிருக்கு உதவும் ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு ஒன் ஸ்டாப் சென்டர் ஓஎஸ்சி சென்டரில் தான் அது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாராக விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுன கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஆர்டரை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இதோடைய வேலைவாய்ப்புன்றது இருக்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஒன் ஸ்டாப் சென்டர் முற்றிலும் தற்காலிக தொகுப்பூதிய அடிப்படையில், ஸோ கன்சல்டன்ட் பே அடிப்படையில் ஒரு பாதுகாவலர் பணியிடத்திற்கு செக்யூரிட்டி போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஒரு பாதுகாவலர் பணியிடத்திற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வசிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்பதவிக்கால விண்ணப்பங்களை நாகப்பட்டினம் மாவட்ட இணையதளத்தின் www.nagapattinam.nic.in இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவிறக்கம் செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவஞ்சர் மூலம் மாவட்ட சமூக அலுவலர், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, மாவட்ட சமூக அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், திட்ட செயலாக்க பிரிவு 2, தரைத்தளம், கோட்ட அலுவலக வளாகம், புதிய கடற்கரை சாலை, காடம்பாடி, ஸோ நாகப்பட்டினம் 611001 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்ற முகவரிக்கு மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 27/12/2023 அன்று மாலை 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது 27/12/2023 அன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் லெட்டர் பண்ணிடணும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜானி டாம் வர்கீஸ் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 27/12/2023 மாலை 5:45க்குள்ளே அனுப்பணும்னு. செக்யூரிட்டி ப்ளஸ் டிரைவர் பாதுகாவலர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. தொகுப்பூதியமாக பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் பேவாக அவங்க 10,000 கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரரி பேஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தகுதி ஈப்பு ஓட்டிய அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈப்புனா ஜீப் ஓட்டின அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓஎஸ்சி கட்டிடத்திற்கு பாதுகாவலர் ஓட்டுநராக பணிபுரிய வேண்டும். 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில், ஸோ ஷிஃப்ட் டைப்பில் அவங்க ஒர்க் போடுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ஸ் வரும். அதில் எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸும் அதில் கொடுத்துருப்போம். இந்த இடத்த உங்களுக்கு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஃபாதர் நேமு, தென் டேட் ஆஃப் பர்த் என்ன ஆகுது, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் கீழே கெடுத்துருக்காங்க, அதை 1/12/2023 படி உங்களுடைய ஏஜ் என்ன ஆகுது. இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் ப்ரூஃப்க்கு போதுமான அளவு தான். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் ஆர் மேரிடா என்னன்னு மென்ஷன் பண்ணியிருங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். உங்களை எலிஜிபிள் கேண்டிடேட் தான் இந்த லெட்டருக்கு தான் கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8th தான் முடிச்சிருக்கேன், 8th முடிச்சவங்க மட்டும் தான் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. தாராளமாக மற்றவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஹைட் என்ன, உங்களோட ஹைட்டு வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, எம்பிசியா, பிசியா, எஸ்சி, எஸ்டியான்னு. ஸோ அதோடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த இடத்த உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு 27/12/2023 5:30 மணிக்குள்ளே போய் சேர மாதிரி அனுப்பிடுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு அவங்க கால் லெட்டர் அனுப்புவாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.